ஹலோ மக்களே 351வது எபிசோட்ல பேர்லாம் போன எபிசோட் லூஃபியை கேப்சர் பண்ணிட்டானுங்க. அவனோட ஷேடோவையும் தூக்கிட்டு கெக்கு முறிய வேகமா உள்ள போறான். இது 900ல தூக்கி இதை வச்சிட்டோம்னா இது இனிமேல் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும் சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கான். இதுல இன்னொரு பக்கம் கட் பண்ணி யாரை காட்டுறாங்கன்னா நம்ம புரூக்கை தான் காட்டுறாங்க. இந்த ஜாம்பிஸோட வீக்னஸ் என்னடா, அதான்டா இதுதான் உப்பு. இதை நீங்க அது மேல போட்டா மட்டும் போதும்டா, அதுல இருக்க எல்லாமே வெளியே வந்துடும். அது வாயில நீங்க இதை போட்டா அதோட சோல் வெளியே வந்து யாரோட சோலும் அவங்கள்ட்ட போய் சேர்ந்துருன்னு சொல்லியிருக்கான் புரூக். இந்த ஐலாண்டை பத்தி உனக்கு எப்படிடா இவ்வளவு காலம் தெரியும் சொல்லிட்டு ரோபின் கேட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஷேடோ இந்த ஐலண்ட்ல தான் இழந்தேன் அப்படின்னு சொல்லிருக்கான் அவன். அப்ப நான் முழிச்சு பார்க்கல, இந்த ஐலண்ட்ல வந்து திரும்பி மாட்டினேன். என்னோட சோலை நான் திரும்பி எடுக்கிறதுக்காண்டி திரும்பி இங்க வந்து சண்டை போட வந்தேன். ஆனா அன்பார்ச்சுனேட்ல நான் தோத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஆனா இப்ப எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே நில்டா, உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்டிருப்பான். அவனும் ஸ்டாப் ஆயிருப்பான். அதுக்கப்புறம் என்ன பார்த்தா ஹாக் பக் அந்த டீமே மொத்தமும் சேர்ந்து உள்ள நடந்து போய்கிட்டு இருக்காங்க. 900 வாலெட்டவே ஓபன் பண்ண போறாங்க. இன்னைக்கு இருக்குடா நம்மளுக்கு ஒரு ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க அவங்க. அந்த டோர் ஓபன் ஆகுது. உடனே பெறனா அபுசலாம் ஹாக் பக் எல்லாருமே நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அது பேர் தான் ஓர்ஸ். பாக்கே பயங்கரமா இருக்கு. கெக்கோ முரியோவோ லூஃபியோட ஷேடோ தூக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான். நாமி சோப்பர் உசப்லாம் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு சடனா பக்கத்துல போறான். நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா ஓர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவ்வளவு பெரிய பாடியை வச்சிருக்கானுங்க, இவ்வளவு பெருசு நம்ம வாழ்க்கையில எங்கேயுமே பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா சோப்பர்லாம் அழ ஆரம்பிச்சிட்டான். ஷேடோ தூக்கி அது பக்கத்துல போய் கொண்டு போறான். டே முகிவரா, உன்னோட ஷேடோ இனிமேல் ஏன் கண்ட்ரோல் பண்ணணும்டா, இனிமேல் நான் தான் உன்னோட நியூ மாஸ்டர்னு சொல்றான். சொன்ன உடனே அவன் பேச்ச கேட்டு அந்த ஷேடோ அப்படியே அமைதியாகுது. உனக்கு பாடியும் எல்லாத்தையும் நானே கொடுப்பேன், நான் தான்டா கமாண்ட் கொடுப்பேன். இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்துட்டு போ, இனிமேல் நீ என்னோட சோல்ஜரா ஒபீடியன்டா இருக்கணும்னு சொல்றான். உன்ன லூஃபியோட ஷேடோவும் தலையாட்டுது. இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு பக்கம் நாமி மிரண்டுட்டா. இதே மாதிரிதான் நம்மளும் சின்ரிக்கும் பண்ணோம் அப்படிதானே, அதெல்லாம் பழைய காலம்னு சொல்லிட்டு ஹாக் பக் சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க பழச மட்டும் அவன் அப்படிதான் மறக்க வச்சிருந்திருக்கான். டே ஏதாச்சும் என்னை பத்தி பேசினா பிளேட்டை கொண்டு மண்டல் அடிச்சுன்னு சொல்லிட்டு ஹாக் பக் பார்த்து சின்ரி பேசிக்கிட்டு இருக்கா. சின்ரி எப்பவுமே ஹாக் பக்கு வந்து கர்னே கட்ட மாட்டுக்கா, எப்ப பார்த்தாலும் திட்டி விட்டுதான் சொல்லிட்டு அபுசலாம் பேசிக்கிட்டு இருக்கான். சரி நீ உயிரோட வர வேண்டிய நேரம் வந்துருச்சு அவைக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காம. லூஃபி ஷேடோ இந்த 500 வருஷம் பழமையான ஜெயிண்ட்டுக்கு கொடுக்கறன்னு சொல்லிட்டு உள்ள வச்சு அழுத்துறான். என்னன்னு பார்த்தா அந்த ஷேடோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாடிக்குள்ள அப்சர்வ் ஆகுது. நக்கலா சிரிக்கானுங்க. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு உசப் எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஷேடோ எங்க போச்சுன்னே தெரியல. அவன் அப்படி பொறுமையா நடந்து வெளியே வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். கெக்கோ முறி நக்கலா வர சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அது அசையாமலே அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கு. அதோட பாடி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. உசப்பு நாமி சோப்பர் ஷாக்ல நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப என்னதான்டா நடக்க போகுது, பாடி கொஞ்சம் கொஞ்சமா அசைய ஆரம்பிச்சிருச்சு. உசப் மிரண்டான். டே அசைய ஆரம்பிக்க நம்ம இப்ப என்னடா பண்ண போறோம். கெக்கோ முறியவும் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். வா ஓர்ஸ், உனக்காண்டி நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுக்கிட்டு இருக்கான் அவன். அதோட சத்தத்தை கேட்டு மொத்த பறவைகிறவ எல்லாருமே வேற வேற திசையை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதோட வருகைக்காண்டி தான் இவனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கானுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஹார்ட் பீட் துடிக்கிற மாதிரி துடிச்சுக்கிட்டே இருக்கு. சோப்பரோ கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருக்கான். லூஃபியை பார்த்து மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப என்னடா பண்ண போறேன்னு சொல்லிட்டு. ஆனா நாமே வாய் முடிக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லிட்டு. சடனா ஒரு சத்தம் கேட்டோன்னே டேடா பாடி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே வந்து விழுந்துட்டானுங்க அவனுங்க. டே டீமான உயிரோட வர வச்சுட்டாங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா பெரண கத்திட்டு வரா. டே கூமஷி, அவனுக்கு என்னடா நீ வீடாடா கொடுத்துருக்கன்னு சொல்லிட்டு பெரண முன்னாடி வாரா. என்னது என்னோட ஒய்ஃப் இங்க தான் இருக்காளான்னு சொல்லிட்டு அபுசலாம் முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். உன்னையெல்லாம் தப்பிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு 3 நண்டுங்க வந்து நிக்கிங்க. ஆனா அதுக்குள்ள ஓர்ஸ் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டான். அவன் கண்ணையே திறந்துட்டான். கெக்கோ முறியவன் நக்கலா சேர்த்துக்கிட்டு இருக்கான். இனிமேல் நான் தாண்டா உன்னோட மாஸ்டர்னு சொல்லிட்டு நின்னுக்கிட்டு இருக்கான். இது உண்மையிலே வேற லெவல், இது உண்மையிலே மாச காட்டப்போதுன்னு சொல்லிட்டு ஹாக் பக் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா சடனா அதுல இருந்து ஒரு ஆறா பறக்க ஆரம்பிக்கி சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னடா சத்தம் சொல்லிட்டு பிராங்கி அப்படி உருண்டு போய் கீழே போய் சாஞ்சிட்டான். எனக்கு பசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓர்ஸ் கத்திக்கிட்டு இருக்கு. இதுல என்ன பெரணம் பாஞ்சு வந்து அந்த கூமாஷி மேல வந்து விழுந்து நின்னுக்கிட்டு இருக்கா. அது மேல இருந்து அடிக்கிற காத்து இவங்க எல்லாருமே பறந்து வெளியே போய் சாஞ்சிட்டாங்க. இதாண்டா நம்மளுக்கு டைம், வாடா ஓடிடுவோம்னு சொல்லிட்டு நாமி எல்லாருமே வேகமா ஓடுறாங்க. இந்த பைரட் எங்கடா போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அபுசலாம் தேடி வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கான். சாஞ்சி எனக்கு சாப்பாடு கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். சாஞ்சி யாரு, அவன் இதுக்கு நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓர்ஸே கத்திக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கு. டேய் இப்ப என்னதாண்டா நடக்குன்னு சொல்லிட்டு உசப் டீமே வேகமா ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. லூஃபியோட ஷேடோ தூக்கிட்டு உள்ளதான் வச்சான். ஆனா சடனா உயிர் வந்துருச்சு. டாக்டர் ஹாக் பக் வந்து ஏதோ பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களே யோசிச்சுக்கிட்டு போறானுங்க. இது டெவில் ஃப்ரூட் மாதிரியே இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு உசப் பேசிக்கிட்டு இருக்கான். டே அந்த ஜெயிண்ட் வாயை திறந்து என்ன கடிச்சு பத்தியா, சாப்பாடு தான்டா கேட்டுச்சு. அது கண்டிப்பா வந்து லூஃபியோட பெர்சனாலிட்டி தான், இது பார்த்தாலே தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி. ஒன்னு தெளிவா யோசிச்சு பாரு, ஒரு பெண் குயின் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிச்சு தெரியுமா, அது சாஞ்சி மாதிரியே செஞ்சுச்சு. அப்பனா அதுக்குள்ள சாஞ்சியோட ஷேடோ தான்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப சாஞ்சி ஷேடோ தான் அதுக்குள்ள தூக்கி போட்டிருப்பானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு உசப் கட்டிக்கிட்டு இருக்கான். இருக்கலாம்னு சொல்றாவா. அப்பனா சாமுராய் வந்து ஒருத்த வந்து நின்னுக்கிட்டு இருந்தாம்ல, அப்பனா அவன் வேற யாரும் இல்ல, அது புரூக் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறானுங்க. இந்த ஐலாண்டுக்குள்ள வந்தோடனே வித்தியாசமா தான் நடக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்து தான் இருக்குன்னு சொல்றான் சோப்பர். முதல்ல ஜோம்பி வந்தானுங்க, அதுக்கப்புறம் ஹியூமன்ஸ் எல்லாம் வேற வேற மாதிரி பண்ணானுங்க. ஷேடோ வெளியே வருது. எந்த ஐலாண்டுக்குள்ளடா வந்தோம், இந்த ஹாக் பேக் மேல நான் மரியாதைலாம் வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு சோப்பர் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு முட்டாளி, இவனையா போய் நான் பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சோப்பர் ஓடிக்கிட்டே இருக்கான். டே லூஃபியோட பாடி வர அவனை எங்க
எங்க எடுத்துட்டு போனாடா அதை வேற நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம சன்னி நோக்கி தான் போனோம், அங்கதான்டா அது இருக்குன்னு சொல்லிட்டு ஜெட் மாதிரி போய்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அபு சலமும் பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். நெருப்பால அடிச்சு பறக்கூடுதான் 2 பேரையும். உசப்பையும் சோப்பரையும் எரிச்சிட்டா, 2 பேரும் செதறிட்டாங்க. இன்விசிபிள் மேனா வந்து நின்னுகிட்டு இருக்கான் அவன். உசப் சோப்பர்னு சொல்லிட்டு நாமியோ கத்திக்கு நிக்கிறா. சடனா திரும்பி அவளை லாக் பண்றான். டேய் விடுடா விடுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ. இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு உங்களுக்கு ஃபேர்வெல்டா, இந்த பொண்ணை நான் மேரேஜ் பண்ண போறேன், இவ என்னோட ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா உசப் நான் ப்ரொடெக்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வேற லெவலும் ஆறான். பொண்ணை காப்பாத்த முடியலனா நான் என்னடா ஆளு அப்படி சொல்லிட்டு வேற லெவல நின்னுட்டு இருக்கான். இதை வாங்கிக்கோடா 6 சேம்பர் வைப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு வேகமா அடிச்சு பறக்கூடுதான். சடனா அவன் மறைஞ்சு போறான். நாமி மறைய வைக்கிறான். அவன் எது தொடுறானோ அதையும் மறைய வைக்கிறான். நாமி நாமின்னு சொல்லிட்டு சோப்பர் வேகமா போறான். எங்க போனனே தெரியல நாமி. ஆனா ஸ்மெல்ல வச்சுதான் கண்டுபிடிப்பானே. டேய் உசப் சோப்பர்னு சொல்லிட்டு கத்துறான். அதுக்குள்ள வாயையும் மூடிட்டான். எங்கடா இருக்கான் நம்ம ஆளுன்னு சொல்லிட்டு உசப் ஷாக்ல தேடிக்கிட்டு இருக்கான். டேய் என்னோட ஜாம்பிஸே, இனிமேல் உங்க கையில ஓட்டுறேன், இவனுங்களை பாத்துக்கோ, கெக்கோ மரிய கையில தூக்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான் அவன். டேய் இந்த சத்தம் எங்க டைரக்ஷன்ல இருந்து வருதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு உசப் சுத்தி சுத்தி பாக்குறான். பின்னாடி இருந்து ஒருத்தன் என்னன்னு பார்த்தா கவசத்தை போட்டு வந்து அடிக்கிறான் இவனை. ஜாம்பிஸ் என்னன்னா படியில இருந்தெல்லாம் ஏறி வந்து அடிக்க வரானுங்க. வேகமா ஓடுறாங்க. டே ஷேடோஸ் எங்க கையில கொடுங்கடா கையில கொடுங்கடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரானுங்க. டே உசப் நம்ம என்னடா பண்ணு சொல்லிட்டு சோப்பர் கட்டிட்டு இருக்கான். ஷேடோட கொடுங்கடான்னு சொல்லிட்டு கொம்பு பிடிச்சி இழுக்கிறாங்க. என்னடா பெயிண்டிங்லாம் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாஞ்சு வரானுங்க. டே எங்களை விடுங்கடா விடுங்கடான்னு சொல்லிட்டு உசப் சோப்பர்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷேடோ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு உசப் மூக்க பிடிச்சி இழுக்கானுங்க. சோப்பர் கைய காலெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா 2 பேரும் நைஸா அப்படியே அங்க இருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கானுங்க. அவனுங்களும் அதே மாதிரி தவண்டு வரானுங்க. நில்லுங்கடா உங்களுக்கு வாரான்னு சொல்லிட்டு உசப்பை தேடிட்டு வராங்க. எல்லா பக்கத்துல இருந்து ஷேடோஸ் தான் வந்துகிட்டே இருக்கு. மேல கேனன் போல்ட் மாதிரி வந்துட்டு சுத்திட்டு அடிச்சு பறக்கூடுதான் உசப். ஆனா ஷேடோஸ் இருந்தாலும் இவனுக்கு பக்கத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கு. இவனுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஷேடோஸ குடுங்கடான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு உசப்பும் சோப்பரும் பேசுறாங்க. எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா அதுக்குள்ள என்ன பார்த்தா ஒரு ஷேடோ கழுத்து பிடிச்சி யாரும் நெருக்கிறா. பார்த்தா அது வேற யாருமே இல்ல, அது நம்ம பிராங்கி தான். யாரா வந்து நின்னுகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா ஒவ்வொரு சாம்பி வாயிலுமே உப்பத்திக்கு போடுறாங்க. அது உடம்புல இருந்து அப்படி சோல் வெளியே வந்துகிட்டே இருக்கு. சோல் எல்லா இதுல இருந்து பறந்து போய்கிட்டே இருக்கு. நான் சொல்றது தெளிவா கேளுங்கடா சொல்லிட்டு இருக்க. ஒரு பக்கம் எல்லாரும் வாயை திறங்கடான்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு வாயை திறக்காங்க அவங்க. இவனுங்க எல்லாம் யாரடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பிக் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வரானுங்க. ஒரு பக்கம் சோப்பரும் உசப்பும். ஒரு ஆளை மிஸ் பண்ணிட்டோம் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிராங்கி பேசிக்கிட்டு இருக்கான். உசப் சோப்பர் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ரோபின் கேட்கறா. அவனுக்கு கெட்டி பிடிச்சி அழுகுறானுங்க. அதோட முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துடாங்க. See you bye.